கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தலைகளை தாழ்த்துவோம் ஆண்டவரே. எங்களுடைய இயக்கங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய பெருமூச்செல்லாம் உடைய சமூகத்தில் இருக்கிறது கர்த்தாவே. நீர் ஏழைகளை கைவிட மாட்டீர் கர்த்தாவே. கூப்பிடுகிற எளியவனை நீர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே. அவனை உயர்ந்த இடத்திலே அடைக்கலத்திலே கொண்டு வருகிறீர் கர்த்தாவே. வேலைக்காக அலைந்து கொண்டிருக்கின்ற தம்பிக்காக ஜெபிக்கிறவரே, வியாபாரத்திலே நஷ்டம் அடைந்திருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறவரே, இவருடைய பெருமூச்சுகள் நம்முடைய சமூகத்திலே வருவதாக. ஒரு நாளிலே கர்த்தாவே உயர்ந்த இடத்திலே இருந்தார்கள் கர்த்தாவே, இன்றைக்கு தாழ்த்தப்பட்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே, ஏளனத்திலே இருக்கிறார்கள் கர்த்தாவே. இவர்களை தூக்கி விடுவீராக. உம்முடைய ரட்சிப்பு கிடைப்பதாக ஆண்டவரே, உம்முடைய சமீபம் கிடைப்பதாக, உம்முடைய அருகாமை கிடைப்பதாக, உம்முடைய பார்வை விழுவதாக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் கருணை பாராட்டுவீராக. இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். பெருமூச்சு. சங்கீதம் 102:19-20. கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். அன்பான தம்பியே, பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறாயே. ஐயோ, அண்ணன் உதவி செய்ய மாட்டேங்கிறாரே, நான் என்ன செய்வேன்? அவர் கொஞ்சம் முயற்சி பண்ணுனா, கொஞ்சம் முயற்சி பண்ண அந்த வேலையை எடுத்து தந்துடலாமே, எதுக்கோ அவர் செய்ய மாட்டேங்கிறாரே. பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறாயே. அவனுடைய பெருமூச்சை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். ஏற்ற வேளையிலே உன்னை உயர்ந்த இடத்திலே கொண்டு வருவார். யார் கைவிட்டாலும் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். ஐயோ, குழந்தை இல்லாமல் 6 வருடங்கள் ஆகிவிட்டதே, நான் என்ன செய்வேன்? ஊரார் என்னை ஒரு மாதிரி பார்க்கிறார்களே, ஒரு திருமணத்துக்கு என்னால் போக முடியவில்லையே, ஐயோ, இந்த காரியத்துக்கு நான் எங்கே போவது? ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாரே, ஐயோ, இந்த மாதமாவது எனக்கு நன்மை கிடைத்திராதா? ஒரு பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிற அருமையான மகளே, கர்த்தர் பார்க்கிறார். இந்த மாதத்திலே தானே உன் கருவனுடைய நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், சாப கெட்டுகளை மாற்றுவார். உன்னுடைய பெருமூச்சு கர்த்தருடைய சன்னிதானத்தை வந்து எட்டி இருக்கிறது. ராக்காலங்களிலே அழுது கொண்டிருக்கிறாயே, அந்த அழுகையை தேவன் பார்க்கிறார். அன்றைக்கு ஒரு அம்மா பெருமூச்சு விட்டார்கள். அன்னாள் என்று அழைக்கப்படுகிற 1 சாமுவேல் 1:2-3 அந்த அம்மையார் பெருமூச்சு விட்டார்கள். அந்த பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். ஆலயத்திலே பெருமூச்சு விட்டார்கள். இன்றைக்கு நீ பார்க்கிறவங்க வர்றவங்கிட்ட பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்காத, டாக்டர்கிட்ட பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்காத. ஏசப்பட்டப்போ, ஏசப்பட்டப்போ, உயிர்த்தெழுந்த ஏசப்பட்டப்போ அவர் உன் பெருமூச்சை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். அன்பானவர்களே, ஒரு பக்தன் கொலைக்கு நியமிக்கப்பட்டிருந்தார். அவருடைய பெருமூச்சு எல்லாம் ஜெபத்தின் வாயிலாக பரலோகத்தை எட்டினது. ஆண்டவர் இறங்கினார். ஆண்டவர் இறங்கி அவரை யார் யார் நியமித்தார்களோ 120 தேசாதிபதிகளுடைய குடும்பங்களையும் தேவன் சங்காரம் பண்ணி போட்டார். இன்றைய தினத்திலும் உன்னுடைய பெருமூச்சு தேவனுடைய சமூகத்தில் எட்டி கொண்டிருக்கிறதா? 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு சகோதரி பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் பெருமூச்சு என்றைக்கு ஆண்டவரை நோக்கி சென்றதோ, ஏசப்பா எனக்கு உதவி செய்ய மாட்டீரா? அந்த பெருமூச்சு இயேசுவை நோக்கி செல்ல வேண்டும். நீனே புலம்பிக் கொண்டு அலையக்கூடாது. நீ ஓடு ஓடு ஓடு, ஒவ்வொரு ஆலயமாக ஓடு. உன்னுடைய தேவை பெரிதாக இருக்குமானால், உன்னுடைய காரியங்கள் பெரிதாக இருக்குமானால் ஆலயத்தை நோக்கி ஓடு. தேவனுடைய ஊழியக்காரர்களை நோக்கி ஓடு. உன் பெருமூச்சை கர்த்தர் கேட்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 வருடம் பெரும்பாடு உள்ள சகோதரி அந்த 12 வருடம் பெருமூச்சிலே கழித்தார்கள். ஆண்டவரை போய் பார்த்த பொழுது ஆண்டவர் அந்த பெருமூச்சை ஒரு ஆனந்த களிப்புள்ள சத்தமாக அந்த அம்மா வாழ்நாள் முழுதும் தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதாக அதிசயமான காரியங்களை செய்தார். 5 அப்பதான் உன்னிடத்தில் இருக்கிறதோ, 5000 ரூபாய் தான் இருக்கிறதோ, குறைந்த வாடகை வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயோ, வாடகை கூட செலுத்த முடியாத சூழ்நிலையிலே ஐயோ, நன்றாக உழைத்து கொண்டு வந்த, நன்றாக நடந்து கொண்டிருந்த வியாபாரம் இப்படி ஆகிவிட்டதே என்று ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறாயோ, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் கற்றுண்டவர்கள் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். உன்னுடைய வீட்டின் மேல் கண்ணோக்கமானார். உன்னுடைய தொழில் மேல் கண்ணோக்கமானார். உன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு மேல் தேவன் கண்ணோக்கமானார். குடித்து வெறித்து அலைந்து கொண்டிருக்கிற உன்னுடைய புருஷனை தேவன் திருத்த போகிறார். உன்னுடைய பெருமூச்சு அவருடைய சன்னிதானத்தில் வந்து எட்டி கொண்டிருக்கிறது. நீ நம்பி இருக்கிற கண்மலை, நீ நம்பி இருக்கிறவர் அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அவர் எல்லா ஜெபத்துக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். பெருமூச்சுகளை கற்றுண்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அதற்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார்.
சோர்ந்து போகாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த தேவனிடத்தில் இருந்து உன்னுடைய விசுவாசத்தை விட்டு விலகாதிரு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. துக்கிக்க ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. இப்பொழுது நீ துக்கித்துக் கொண்டிருக்கிறாய், இனி நகைக்கப் போகிறாய், இனி ஆனந்தமாக இருக்க போகிறாய். மாடி வீடு கட்டப் போகிறாய். உன்னுடைய பிள்ளைகளுடைய திரட்சியை கண்டு, உன் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை கண்டு நீ மகிழ போகிறாய். இந்த படவை கட்டி கொண்டிருக்கிற உனக்கு நிச்சயமாகவே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. உலகத்தாருடைய ஏளனத்தை நீ பொருட்படுத்தாதே. நாளை தினத்தில் உயர்ந்த நிலையில் வருவாய். நீ ஒரு காரிலே வந்து இறங்குவாய். உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் புல்லட்டிலே பறந்து கொண்டிருப்பார்கள். கர்த்தருடைய வாய் இதை கூறிக்கொண்டிருக்கிறது. உன்னுடைய பெருமூச்சை கண்டு கொண்டிருக்கிறார். உன்னுடைய பெருமூச்சை பார்த்து கொண்டிருக்கிறார். அதை மாற்றப் போகிறார். அதை மாற்றப் போகிறார். ஆசீர்வதிக்கப் போகிறார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, கட்டுண்டவர்களுடைய பெருமூச்சை கேட்கவும், கொலைமைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தாவே நீர் கண்ணோக்கமாக இருக்கிறீர். நீர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த உலகத்தில் கர்த்தாவே ஒரு மனிதனும் ஒரு மனிதனை பற்றி நினைப்பதில்லை கர்த்தாவே. நீர் தான் எல்லா மனிதர்களை பற்றி நினைக்கிறீர்கள் கர்த்தாவே. ஐயோ, என்னுடைய சொந்தக்காரர்களுக்கு எண்ணம் இல்லையே. எண்ணம் இருக்காது மகளே. அவனை பற்றி தான் நினைப்பான். ஆண்டவர் ஒருவர் தான் உன்னை பற்றி நினைக்கிறார். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நினைங்க கர்த்தாவே. இந்த குடும்பத்தை உயர்த்துங்க கர்த்தாவே. இந்த வறுமையிலிருந்து விடுதலை கொடுங்க தாப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்வீராக. உம்முடைய இரக்கம் இறங்கி வருவதாக, உம்முடைய தயவு வருவதாக, இந்த வீட்டினுடைய சூழ்நிலையை மாற்றி போடுவதாக. உமக்கு விரோதமாக பெருமை பாராட்டுகிற இந்த மனிதனுடைய கால்கள் ஆண்டவரை தலையெடுக்காதபடி செய்வீராக. உமக்கு முன்பதாக தாழ விழுந்து கிடக்கிற இந்த குடும்பத்தை உயர்த்துவீராக. இயேசுவினாலே வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென்.